ஜெய் சங்கர் ஹர ஹர சங்கர. இன்னைக்கு லைஃப்பில் 2 இன்சிடெண்ட்டை பற்றி நான் பேசுகிறேன். ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்த இன்சிடெண்ட். ஒன்று எனக்கு பர்சனலாக நடந்தது, இன்னொன்று எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃபேமிலியில் நடந்தது. ரெண்டுலேயும் ரியாக்ஷன்ஸ் வந்து டோட்டலி ஆப்போசிட் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அண்ட் டோட்டல். ஒன்று கண்டிப்பாக பாசிட்டிவாக நடந்தது, இன்னொன்று நாட் ஸோ பாசிட்டிவ். அதை தவிர்த்திருக்கலாம், அவாய்ட் ஆகினான், வேறு நல்லபடியாக வேறுபடியாக ஆயிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட் இன்சிடெண்ட் போலாமா? 1960, early 1960s, he was about 13 years old. 1966-67, 5 வயசு. நார்மலி அந்த வயசு அதாவது எனக்கு அந்த வயசில் டிப்தீரியான ஒரு இல்னஸ் வரும். டிப்தீரியா நார்மலி இன்னும் 7 வயசு 8 வயசு குழந்தை தான் வரும். இதில் வந்து அது என்ன ஆகும்னா த்ரோட் அப்படியே கிராஜுவலாக ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணி இது பண்ணலைன்னா, ட்ரீட்மெண்ட் கொடுக்கலைன்னா த்ரோட் அப்படியே பிளாக் ஆகிட்டு சோக் ஆகிடும். எங்கள் ஃபேமிலி டாக்டர் கடைசியாக நல்ல வேளை ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சி என்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி அவர் ஹாஸ்பிட்டலில் நின்று ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வச்சு, அப்புறம் தன்னோட பர்சனல் கேரண்டிலேயே நான் பையனை கூப்பிட்டு வீட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வீட்டில் கூட்டினேன். நான் கூட்டினப்போ என்னன்னா, இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் இருந்த இடத்துல எங்களுக்கு ஒரு நெய்பர், ஒரு மலையாளி ஃபேமிலி. அந்த மலையாளி ஃபேமிலி, அந்த லேடி, எங்கள் அம்மா தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தவா எல்லாம் இருந்தோம். எதாச்சும் 2 மாதத்துக்கு முன்னாடி சம் இஷ்யூ ஏதோ ஆகி அந்த 2 சண்டை வந்து அப்புறம் அன்னிலேருந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒருத்தர் பார்த்துக்காமல் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டு இருந்த மாதிரி இல்லை வந்து. ஆனால் எனக்கு இந்த ஆகி டாக்டர் கூட்டிட்டு வந்து வீட்டில் வந்து உடனே அடுத்த நிமிஷம் அந்த அம்மா, அந்த மலையாளி அம்மா ஓடி வந்தா. ஓடி வந்துட்டு என்னாச்சு ரவிக்கு இப்படியாச்சா, என்னாச்சு கேட்டு, டாக்டர் நீங்கள் ரொம்ப கவலைப்படாத, எல்லாத்துக்கும் அடுத்த ஒரு 10 நாள் 15 நாள் சமையலுக்கு எதுவும் கவலைப்படாத, நான் வேலைக்கு சாப்பாடெல்லாம் பண்ணி அனுப்புகிறேன், நீ வந்து பையனை மாத்திரம் பார்த்துக்கோ, அவனுக்கு என்ன டெஸ்ட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அவனை சரி பண்ணி இது பண்ணிக்கோ. அதாவது நம்ம இதில் எப்படி வந்திருக்குதுன்னா, ஒரு எமர்ஜென்சி வந்ததுன்னா இந்த பழசி இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே வந்து அது எல்லாத்தையும் மறந்து போய் பழையபடி ரிலேஷன்ஷிப் வந்து அவள் அப்படின்னு சொன்னான். இது ரொம்ப பாசிட்டிவாக நடந்த ஒரு இன்சிடென்ட்டு. இது ஒரு பக்கம். இதே இன்னொரு பக்கம் எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃபேமிலி 2 பிரதர்ஸ் சேர்ந்தவா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தான். 5 வருஷம் போட்டுட்டு இருந்து எல்லாம் நல்லா இருந்தது. திடீர்னு போக்கில் அவன் 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து அப்புறம் பிரிஞ்சு ஆகிறாங்க வந்ததால அப்புறம் வந்து அண்ணா வந்து அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுவா இருந்தது. அதனால் வந்து அவன் தெரிஞ்சவா அவர் மீடியேட்டரை கூப்பிட்டு அவன் பிரித்து எல்லாத்தையும் கரெக்டாக பிரித்து தம்பிக்கு என்னென்ன சேர வேண்டியது எல்லாத்தையும் கூப்பிட்டு பெருசாக பிரித்து எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சுட்டு, அண்ணா எதுவும் வாய் திறந்து பேசவே இல்லை. தம்பிக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து அவளை அனுப்பிச்சிட்டாங்க. பட் இதாகி ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கெல்லாம் என்ன ஆச்சு, அண்ணா வந்து ஹார்ட்லி 42 இயர்ஸில் போயிட்டான். He died at the age of 42, leaving a very young family, a wife and 3 children, school-going children. பெரிய பொண்ணு 9th standard, மற்றவங்களாம் இன்னும் சின்ன பசங்க. சரி, இதில் வந்து இந்த கிரிமேட்டோரியமில் போய் பாடியை இது பண்ணிட்டு வந்து அது வந்து பார்த்து அவருக்கு வந்து நம்ம காரியெல்லாம் 9th டேலேருந்து பண்ணிக்கலாமா அப்படின்னு எதுவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் எல்லோரும் ஷாக்கில் இருக்கேன். வந்து காரியம் 9th டேலேருந்து ஆரம்பிச்சா போகணும்னு சொன்னாலே அந்த வாத்தியார் கூட மனசு ஆகலை. சரி என்ன பண்ணுறது அப்படின்னா, ஓகே. அப்புறம் வேறு அந்த இங்கே அந்த லேடியோட பிரதரே வந்து கைக்கு வந்து வாங்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணார். இதாகி ஃபியூ இயர் கழிச்சு அவள் பொண்ணு பெரியவாள் ஆனதும் அவளுக்கு வந்து மேரேஜ் இருந்ததும் சரி வயசெல்லாம் மறந்து விட்டு இந்த பாப்பா போய் அவளை நேராக பார்த்து இந்த மாதிரி வந்து பொண்ணு கல்யாணம் ஆகிப்பட்டு இன்றைக்கி தான் வந்து கன்னிகாதானம் பண்ணி வைக்கணும் எல்லாம் சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி போய் பேசிட்டு எல்லாம் வந்திருக்காங்க. வயசெல்லாம் மறந்துட்டு போய் ரிக்வெஸ்ட் பண்ணி பேசிட்டு வந்தால் கல்யாணத்துக்கு போது அவன் யாரும் வரவே இல்லை. அவன் என்டையர் ஃபேமிலி அந்த பிரதரோட தம்பியோட
ஒய்ஃபோட பிரதரோட யாருக்கோ கல்யாணம் ஹைதராபாத்லன்னு சொல்லி என்டையர் ஃபேமிலி இன்க்ளூடிங் தி பாட்டி இந்த மாமியார் அவளும் சேர்ந்து எல்லாரும் ஊருக்கு போட்டால் யாரும் ஒருத்தர் கூட இங்கே ரெப்ரசன்ட் பண்ணது கூட இல்லை. அதுக்கப்புறம் வேறு யாரோ இன்னொரு சித்தப்பாவை ரிக்வெஸ்ட் பண்ணி அவரும் கண்காதானம் பண்ணி அதர் சைட். அதாவது எந்த மாதிரி நெகட்டிவ் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆனால் கூட அதை மறக்க முடியாமல் இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு பசங்க அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ஸ் பசங்க கூட சேரவே இல்லை. இது அப்படியே இந்த விரிசல் அப்படியே ஆகி கடைசியில் இன்றைக்கி யார் எங்கே இருக்கா எந்த ஏது ஒன்றுமே தெரியாது. திஸ் இஸ் வாட் ஷுட் நாட் ஹேப்பன். ஃபஸ்ட் இன்சிடென்ட் இஸ் வாட் ஷுட் ஹேப்பன். அதாவது நம்ம வந்து ஆயிடுச்சு மாதிரி எமர்ஜென்சியில் மறந்து சேர்ந்து வந்து நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர மனப்போக்கம் இருக்கணும். அது பாசிட்டிவ். ஆனால் இதெல்லாம் இப்போ ஆனாலும் நம்ம அதை நம்ம இதை விடாமல் அதே வச்சுட்டு இருந்தால் அது வந்து நல்லது இல்லை. அதை வந்து மாற்றிக்கணும். நம்மள்கிட்ட அந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. அதை மாற்றிக்கணும்னு சொல்கிறதுனால தான் இந்த எபிசோடு ரியலைசேஷன்.